எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடந்த சில மாதங்களாக நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, புதுசாக இந்த பங்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா, ஏன் இந்த பங்கு கடந்த 6 மாசத்துல கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டரில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்பர்ஸை வச்சு பார்த்துடலாம். பேங்கோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 9% இன்க்ரீஸ் ஆகி 19,221 கோடியாக இருக்குது. அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவுமே இயர் ஆன் இயர் 3% இன்க்ரீஸ் ஆகி 33,082 கோடியாக இருக்குது. அடுத்து ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8% குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் 18% ப்ரொவிஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வர குவார்ட்டர்ஸில் பேட் லோன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷன்ஸ் கம்மியாகிறது நமக்கு காட்டுது. அடுத்து இந்த பேங்கோட அசட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அசட் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அசட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்தோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் 1.24%லேருந்து 1.15% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.42%லேருந்து 0.38% டவுன் ஆயிருக்கு. ஸோ நெட் என்பிஏ வெறுமனே 0.38% மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த பேங்கோட ஓவரால் அசட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அடுத்து இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து பேங்க் 13 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டாக இன்ட்ரம் டிவிடெண்டாக 2.5 ருபீஸ் அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த வருஷம் இந்த பேங்க் 15.5 ரூபா அப்படிங்கிற கணக்கில் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 13 ரூபா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது ஜூன் 19, 2026. ஸோ அதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அந்த 13 ரூபா டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து இந்த ரிசல்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது தான். இந்த பேங்கோட மெர்ஜருக்கு அப்புறம் இந்த பேங்க்குக்கு பெரிய தலைவலியாக இருந்தது இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது தான். மெர்ஜருக்கு அப்புறம் 114% இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி லாஸ்ட் குவார்ட்டரில் 98.7% அப்படிங்கிற லெவலில் இருந்தாங்க. அது இப்போ 94.6% குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே சமயத்தில் கம்பெனி டார்கெட்டை என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 85% இந்த C/D ரேஷியோ குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறத LDR ரேஷியோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டிஸ்கஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த C/D ரேஷியோவும் LDR ரேஷியோவும் ஒன்றே தான். இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பேங்கோட ரிசல்ட்ஸில் இவங்களோட டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் அட்வான்சஸ் அப்படிங்கிறது 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் இந்த கடன் கொடுக்கறத வளர்க்குறத விட டெபாசிட்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த எல்டிஆர் ரேஷியோ குறைஞ்சதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம முன்னாடி ரிசல்ட்ஸில் நிறையா பேங்க்ஸில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெபாசிட்ஸை பேங்க்ஸ்னால மொபிலைஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கிரெடிட் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வேற எங்கேயோ இடத்துல இருந்து கடன் வாங்கி அதை கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்களோட கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த பேங்க்கில் இந்த ரிசல்ட்டில் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது டெபாசிட் க்ரோத் அப்படிங்கிறது அட்வான்ஸ் க்ரோத்தை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த பேங்க்கோட இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல் 25ஓட இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓவராலாக இன்கம் அப்படிங்கிறது ஒரு 6,000 கோடி கிட்ட தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24 to 25 7,000 கோடி கிட்ட அப் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 to 26லையும் 7,000 கோடி அப்படிங்கிற மாதிரி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இன்க்ரீஸ்
ஆகிட்டே இருக்குது. 40 ரூபாயில் இருந்தது இப்போ 44லேருந்து 48.4 வந்து இருக்குது. ஸோ இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த பேங்க்கோட பிபைஇ ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் சைடு வந்து கொஞ்சம் ஒரு ஃபேவரபுளாக வந்து இந்த பேங்க் வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக 3.5 டைம்ஸ் புக் வரைக்கும் இந்த பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வெறும் 1.8 டைம்ஸ் புக் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பேங்க்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜருக்கு அப்புறம் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மெர்ஜருக்கு முன்னாடி 16.9 அப்படிங்கிற லெவலில் இருந்தது. ஆனால் மெர்ஜருக்கு அப்புறம் அது 14 கிட்ட வந்து வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸுமே வந்து இந்த பேங்க்கில் வந்து இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஈக்விட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ப்ராஃபிட் வந்து அதே ப்ரொபரேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த எல்டிஆர் ரேஷியோ குறைய இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் தொடர்ந்து இந்த டெபாசிட்ஸை வந்து பேங்க் மொபிலைஸ் பண்ணி அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் ப்ராஃபிட்டை வந்து மேட்ச் பண்ணும்போது அவங்களால இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறத வந்து திரும்ப ஒரு 15லேருந்து 16 வரைக்கும் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கடன் வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்து பாண்டில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்டிஆர் ரேஷியோமே வந்து அதிகமாக இருந்துச்சு. இது ஹெச்டிஎஃப்சி பேங்காக வந்து மெர்ஜ் ஆகி ஒர்க் ஆகும்போது அந்த பாண்ட்ஸுக்கு பதிலாக டெபாசிட்ஸ் மூலமாகவே வந்து அவங்க கடன் கொடுக்கறத வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் எல்டிஆர் ரேஷியோவும் குறைஞ்சிட்டே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்கமில் பார்த்தோம் அப்படின்னா அதர் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் 9.7% வந்து க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது. புக் வேல்யூ இந்த பேங்க்கில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அண்டர்லைங்காக புக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது பேங்க் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது புக் வேல்யூவை பொறுத்து தான் வந்து நாம் வந்து பண்ணுவோம். ஸோ 381 ரூபா புக் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஷேர் வந்து 2 டைம்ஸ் புக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது. அடுத்து இந்த ரிசல்ட்ஸில் இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த ஷேரில் என்னென்ன இஷ்யூஸில் இன்னமும் வந்து ப்ரெவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அது வந்து 3.38% வந்து இருக்குது. மெர்ஜருக்கு முன்னாடி 4% வந்து இந்த ஷேரோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ மெர்ஜருக்கு அப்புறம் அது குறைஞ்சி 3.38% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேங்க்கோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான இண்டிகேட்டராக வந்து இருக்கும். பட் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டெபாசிட் சைடு வந்து இவங்களால ரேட்டை வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது தொடர்ந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.2%க்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த பேங்க்கோட ரிக்கவரி அப்படிங்கிறது இன்னும் வந்து தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இந்த பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் வாட்ச் பண்ணணும். அடுத்து இந்த ரிசல்ட்ஸோடு சேர்ந்து கால் வந்து நடந்திருந்தது. அதில் இந்த பேங்க்கோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல் லோன் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து நம்ம அடுத்தடுத்து வாட்ச் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து இந்த பேங்க்கில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை கடந்த 6 மாதத்தில் என்ன அப்படின்னா லீடர்ஷிப் லெவலில் வந்து நிறைய கிரைசிஸ் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அவர் வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன், ஏன்னா இந்த பேங்க்கில் நடக்கிற ப்ராக்டிசஸ் வந்து என்னோட பர்சனல் எத்திக்ஸை வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ இருந்து தான் இந்த ஷேரில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கோட சிஇஓவான சசிதர் ஜெகதீசன் அப்படிங்கிறவரோட அந்த டென்யூர் அப்படிங்கிறது அக்டோபர் 2026 வந்து முடியுது. ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா இல்லை புதுசாக வந்து சிஇஓ வந்து வருவாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கில் இன்னொரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஒரு 3 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து இந்த பேங்க் வந்து டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே துபாய் அப்புறம் பக்ரைன் இங்கே 2 கண்ட்ரியில் இருக்கிற என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் கிட்ட AT1 பாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து மிஸ்செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அக்யூசேஷன் வச்சு ஒரு 3 பேர்த்த வந்து டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பேங்க்கோட இந்த லீடர்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன கிரைசிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பேங்க் சைடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரம் சேர்மனாக வந்து கிக்கி மிஸ்ரி அப்படிங்கிற வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் கன்சர்ன்ஸாக வந்து எந்த கன்சர்னுமே வந்து இந்த பேங்க்கில் இல்லை, ஸோ பேங்க் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சைடில் வந்து ஒரு அஷூரன்ஸ்
வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த Q4 மட்டுமே 35,000 கோடி கிட்ட எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.7% இருந்தது. இது இப்போ குறைஞ்சி 43.2% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரே குவார்ட்டரில் 3 மாதத்தில் 4% கிட்ட எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஷேரை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஷேர் வந்து தொடர்ந்து ப்ரெஷரில் இருக்குது. இந்த ஷேரில் ரிக்கவரி அப்படிங்கிறது எப்போ இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் எல்லாமே முடிஞ்சு திரும்ப இந்த பேங்க்கோட இந்த எல்டிஆர் ரேஷியோ எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு வருதோ அப்போ தான் வந்து நடக்கும். ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிக்கவரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரைஸில் இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல வேல்யூ பையாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ பர்சனலாக நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரே டைமில் பல்காக வந்து நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் ஆகணும். அது வரைக்கும் இந்த பேங்க்கில் தொடர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ஸ்டாகர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேங்க் வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாலஜியாக இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் Q4 ரிசல்ட்ஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ரிசல்ட் அனாலிசிஸ் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.